ரெண்டாவது, அவர்கள் சுயநலவாதிகளாக இருக்க மாட்டார்கள். சுயநலவாதிகளாக இருக்க மாட்டார்கள். சுயநலவாதிகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? யோசிக்கிறதே கிடையாது. யோசிப்பாங்க, எதை பற்றி தெரியுமா யோசிப்பாங்க? தன்னை பற்றி மட்டும் யோசிப்பாங்க. வேற எவரை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அது யோசிக்காமல் வாழ்கிற வாழ்க்கை. அது எப்படின்னா, ஒரு மிருகம் அந்த லெவலில் வாழுது. மிருகத்தை பார்த்துருக்கீங்களா? அது என்ன உட்காந்து ஆழமாக சிந்திக்குதா? மனைவி, பிள்ளைங்க, வீடு, நான் என்ன பண்ணணும், எல்லோரும், ஒரு நாய், பூனை அந்த மாதிரி சிந்திக்குது. அது பட்டது செய்து பார்க்குது. ஒரு எலி ஓடுதா, பூனை பின்னாடியே ஓடுது. அடித்து தின்னறணும் முடியாது. அதுக்கு என்ன தோணுதோ அதை செய்து பாருங்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள், மனிதர்கள் அப்படி நடந்து கொள்ளும்போது ஒரு மிருகத்தின் லெவலில் நடந்து கொள்கிறாங்கன்றார். ஒரு மிருகம் நடந்து கொள்கிற லெவலில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே யோசித்து அந்த குறுகிய மனப்பான்மையோடு வளர்ந்து அப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறாரு. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள் இந்த உலகத்தில் மனுஷர்களுடைய பிரச்சனை அதுதான். தங்களை பற்றி தான் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. மற்றவங்க எக்கடு கட்டு போகிறான், எனக்கு என்ன, இங்கே நான் பொழைச்சிக்கிட்டேன்னா அவ்வளோதான். மூணாவது, ஒரு தனி நபர் போல நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆவியில் நிறைந்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் தனி நபராக இருந்தாலும் அது மாறுறதில்லை. நம்ம எப்பவும் தனி நபர் தானே, இண்டிவிஜுவல் தானே. ஆனால் ஒரு தனி இண்டிவிஜுவல் மாதிரி நடந்து கொள்ள மாட்டார்கள். நான் என்ன சாப்பிட்றது, எனக்கு என்ன வாங்கிறது, என் இஷ்டம் இல்லை. எல்லாருக்கும் இஷ்டத்தையும் யோசிப்பாங்க. என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், சாப்பிட போகலான்னு ஒன்று எனக்கு என்ன பிடிக்குன்றதை போய் யோசிக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், என் மனைவிக்கு என்ன பிடிக்கும், என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க எதை விரும்புவாங்க, அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க. ஹலோ, எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, ரொம்ப தெய்வ பயத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி மைண்டு வேலை செய்து பாருங்கள். இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்க மாட்டாங்க, தனி நபர் மாதிரி நடந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு இராணுவத்தில் சேர்ந்த உடனே நான் தனி ஒரு ஆள், நான் என் இஷ்டப்படி செய்வேன், நான் நினச்சது செய்வேன், நான் போவேன் வருவேன், என்னமோ பண்ணுவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாதுன்ற அந்த புத்தி மாற வேண்டும். அதை முதல்ல தூக்கி கீழே வச்சுட்டு தான் இராணுவத்துக்கே போகணும்.